என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம குதிரைவாலி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு குதிரைவாலி எடுத்து 5 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு உளுந்து, இதுவும் 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. 1 கப் குதிரைவாலிக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. குதிரைவாலியை 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், குதிரைவாலி இப்படி தான் இருக்கும். ஊற வச்சுட்டு 2-3 தடவை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி குதிரைவாலி அரிசி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வரகும் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் குதிரைவாலி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு சூடாகாமல் இருக்கும். உளுந்தும் வெந்தயத்தையும் தனியாக அரைச்சிட்டு குதிரைவாலியும் தனியாக அரைச்சிட்டு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டும் கலக்கிற மாதிரி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். உப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது புளிக்கிற வரைக்கும் விட்டுடலாம். 5லேருந்து 8 மணி நேரம் ஆகும் இது ஃபுல்லாக புளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பனியார் மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காய கலவையை ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை, இதுக்கு ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை போனால் போதும். ஏன்னா நம்ம பனியாரத்தில் ஊற்றி அதை நல்லா வேக வைக்க போகிறோம். அப்போ வெங்காயம் ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும். வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு ஆட்டி வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்குன்ட்டு. நம்ம பாதிக்கு கொஞ்சம் மேலே தான் ஊற்றி வச்சுருந்த மாவு. பாருங்கள், மாவு ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காய கலவையை சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் டைலூட் பண்ணிக்கிறேன். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பனியாரமாக ஊற்றிடலாம். பனியார் கல் வச்சு சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ மாவு ஊற்றிடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். குதிரைவாலி பணியாரம் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.